Hi friends, welcome to iFan Tasty and Beauty. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோட்டல் ஸ்டைலில் வீட்டிலையே தந்தூரி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி கடையிலேருந்து 3 பெரிய சிக்கன் பீஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். தந்தூரி சிக்கன் செய்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி பெரிய பீஸ் எடுத்துக்கலாம். மசாலாஸ்லாம் உள்ளே நல்லா அப்சார்ப் ஆகணும், அப்போ தான் நம்மளோட தந்தூரி சிக்கன் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் இதோட சைட்ஸ்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம நல்லா கட் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம ஒரு அரை லெமன் பிழிஞ்சு விட்டுடலாம். அடுத்ததாக நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதை நம்ம சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட உள்ளெல்லாம் நல்லா மஞ்சள் தூள் படுற மாதிரி நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சிக்கனை மஞ்சள் கூட மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இது ஒரு 10 மினிட்ஸ் தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக இதுக்கான மசாலாஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மசாலா செய்கிறதுக்காக நம்ம 1/4 கப் அளவுக்கு கட்டியான தயிர் எடுத்துக்கலாம். இது கூட நம்ம 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். நான் இன்னைக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது அவ்வளவா காரம் இருக்காது, ஆனால் கலர் நல்லாயிருக்கும். ஒருவேளை நீங்கள் நார்மலான ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சமாக ஃபுட் கலரும் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டே மஞ்சளில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சிக்கன் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம சில்லிக்கு மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு சிக்கனாக தனித்தனியாக எடுத்து நம்ம மசாலாஸ்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். தந்தூரி சிக்கனுக்கு மசாலாஸ்லாம் நல்லா அப்சர்வ் ஆனதாக டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நம்ம இதில் உள்ள வரைக்கும் நல்லா மசாலாஸ்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதே மாதிரியே நான் எடுத்து வச்சிருக்க 3 சிக்கனையும் மசாலாஸ் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம சிக்கனெல்லாம் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதை நம்ம ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். ஒரு 8 ஹவர்ஸ் வரைக்குமாவது நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அப்போ தான் இதோட மசாலாஸ்லாம் நல்லா அப்சர்வ் ஆகும். நான் இதை ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே குக் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்மளோட சிக்கன்லாம் மசாலாஸ் கூட நல்லா அப்சர்வ் ஆகி சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக நம்ம ஆயில் எடுத்துக்கலாம். இதை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த பேனை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்படி பண்ணுறதுனால சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா போயிடும். சிக்கனில் இருக்க தண்ணிலாம் போனதுக்கப்புறமா தான் நம்மளால் இதை ரோஸ்ட் பண்ண முடியும். இதில் இருக்க தண்ணியெல்லாம் போய் நல்லா குக் ஆகிறதுக்குள்ளே நம்ம எப்போவுமே ஹோட்டலில் சிக்கன் சாப்பிடும் போது ஒரு புதினா சட்னி மாதிரி ஒன்று சைட் டிஷ்ஷில் கொடுப்பாங்க. அதையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் நம்ம 1 கை அளவுக்கு மல்லி இலை, 1/2 கை அளவுக்கு புதினா, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஜீரகத்தூள், சாட் மசாலா, பாதி பச்சை மிளகாய், அது கூட நம்ம அரை லெமனையும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். அடுத்ததான் நம்ம ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுலில் கட்டியான தயிரை 2 டீஸ்பூன் எடுத்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க புதினா சட்னியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே டேஸ்ட்டில் தான் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற புதினா சட்னியும் இருக்கும். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே சிம்மில் வச்சுருந்த சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வெறும் 3 பீஸ் சிக்கன்லேருந்து எந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்குன்னு நம்ம பார்க்குறோம். இந்த தண்ணியெல்லாம் நல்லா போனதுக்கப்புறமா தான் நம்மளோட சிக்கன் ரெடியாக ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம இதை இன்னொரு சைடும் திருப்பி வச்சுக்கலாம். நம்ம சிக்கனை குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதே அடிக்கடி இதை நம்ம திருப்பி போடக்கூடாது. அப்படி நம்ம திருப்பி வச்சுட்டே இருந்தோம்னா இதில் இருக்க மசாலாஸ்லாம் போயிடும். நல்லா இது ஒரு சைடில் இருக்க தண்ணியெல்லாம் போனதுக்கப்புறமா தான் நம்ம இதை இன்னொரு சைடு திருப்பி போடணும். இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா போயிடுச்சு. தண்ணியெல்லாம் நல்லா போனதுக்கப்புறமா நம்மளோட தந்தூரி சிக்கன் குக்காக ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ நம்ம இதை இன்னொரு டைம் திருப்பி வச்சுட்டு பேனை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம சிம்மில் வச்சே குக் பண்ணிக்கலாம். இதோட ஒரு சைடு குக் ஆகிறதுக்கே 10 to 15 மினிட்ஸ் ஆகும். சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் போனனால இப்போ நம்ம இதை அடிக்கடி திருப்பி வச்சுக்கலாம். 2 சைடும் நல்லா குக் ஆகிற வரைக்கும் நம்ம இதை திருப்பி வச்சுக்கலாம்.
இந்த சிக்கனை குக் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு அரை மணி நேரமாவது தேவைப்படும். நம்ம சிம்மில் வச்சே இதை குக் பண்ணிக்கணும், இல்லைன்னா இதெல்லாம் கரிஞ்சு போயிடும். அதனால நம்ம இதை சிம்மில் வச்சே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை கேஸ் பர்னரில் லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறதுனால நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரியே அந்த ஸ்மோக் ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால இப்போ நம்ம அடுப்பை லைட்டாக சிம்லையும் ரைஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணி இதை நம்ம நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கனை நம்ம ஏதாவது ஒரு பொருளை வச்சு நல்லா ஹோல்ட் பண்ணி கேர்ஃபுல்லாக இதை நம்ம ஸ்மோக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரியே நம்ம எல்லா சிக்கனையும் நல்லா ஸ்மோக் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பர்பான ஸ்மோக்கி ஃப்ளேவரோட தந்தூரி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம். இன்னும் இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனல் ஐஃபான் டேஸ்டி அண்ட் பியூட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்மளோட சிக்கனை பட்டரை வச்சு ப்ரஷ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். ரொம்பவே சூப்பர்பான ஹோட்டல் ஸ்டைல் தந்தூரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம மின்ட் சட்னி, சில்லி கார்லிக் மயோனீஸ் இது எல்லாத்துக்கூடையும் சாப்பிடும் போது இது இன்னும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் சில்லி கார்லிக் மயோனீஸ் எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். கண்டிப்பாக அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். See you all in the next video. Thanks for watching.